தமிழகம் அண்ட் புதுவைக்கான வானிலை நிலவரத்தை பொறுத்தவரை தமிழகத்துல ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுது அண்ட் இதன் காரணமா அடுத்த 6 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு. நவம்பர் 6ஆம் தேதி அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மாவட்டங்களோட சில இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருக்கு. நவம்பர் 7ஆம் தேதி ராமநாதபுரம், சிவகங்கை, விருதுநகர், மதுரை, தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களோட சில இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருக்கு. நவம்பர் 8ஆம் தேதி தென் தமிழகத்தோட சில இடங்களிலும் வட தமிழகத்தோட சில இடங்களிலும் இடி மின்னலுடன் கூடிய மழையும் புதுவை அண்ட் காரைக்கால்ல லேசானது முதல் மிதமான மழைக்கு பெய்யக்கூடும்னு சொல்லப்பட்டிருக்கு. நவம்பர் 9ஆம் தேதி தென் தமிழகத்தோட சில இடங்களிலும் வட தமிழகத்தோட சில இடங்களிலும் புதுவை அண்ட் காரைக்காலில் இடி மின்னலுடன் கூடிய லேசானதிலிருந்து மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. நவம்பர் 10 and 11 ஆகிய தேதிகள்ல தென் தமிழகத்தோட ஒரு சில பகுதிகள், வட தமிழகத்தோட சில இடங்களிலும் புதுவை அண்ட் காரைக்கால்ல லேசானதிலிருந்து மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கு. சென்னையின் புறநகர பகுதிகளை பொறுத்தவரை 6ஆம் தேதி வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கு. வெப்பநிலையை பொறுத்தவரை அதிகபட்சமா 34 to 35 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் குறைந்தபட்சமா 25 to 26 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும்னு வானிலை மையம் சொல்லியிருக்காங்க. மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பார்த்தோம் அப்படின்னா தமிழக கடலோர பகுதிகள், வங்கக்கடல் அண்ட் அரபிக்கடல் பகுதிகளில் நவம்பர் 9 வரை பெருசா எந்த எச்சரிக்கையும் கொடுக்கப்படல. கடந்த 24 மணி நேரத்துல தமிழகத்தோட சில இடங்களில் மழை பெய்திருக்கு. புதுவை அண்ட் காரைக்கால்ல வறண்ட வானிலையை நிலவியதா சொல்லும் வானிலை மையம் மதுரை விமான நிலைய பகுதிகளில் அதிகபட்சமா 37 டிகிரி செல்சியஸாகவும், கரூர் பரமத்தியில குறைந்தபட்சமா 19 டிகிரி செல்சியஸாகவும் வெப்பநிலை பதிவாகி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.